ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் DigiLife. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்தா பாயில் பண்ணிடலாம். ஸோ ஒரு சாஸ் பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கொஞ்சம் ஹாட் ஆனதுக்கப்புறம் அதில் பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாஸ்தா பாயில் ஆகிற டைமில் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கொஞ்சமாக பாயில்டு கார்ன் அண்ட் நிறைய லாட்ஸ் ஆஃப் கார்லிக். பிகாஸ் பாஸ்தாவில் கார்லிக் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக ப்ரொக்கோலியும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொக்கோலி பிளான்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ப்ரொக்கோலியெலாம் அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க பாயில் ஆனால் போதும். ப்ரொக்கோலி பாயில் ஆகிட்டுருக்கிற டைமில் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். பாஸ்தா பாயில் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா எடுத்து கட் பண்ணி பாருங்கள். அது நல்லா ஈஸியாக கட் ஆச்சு அப்படின்னா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்போ பாஸ்தா தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. ஒரு கோல்டு வாட்டரில் ரன் பண்ணிவிட்டு மேலே ஆயில் ட்ரிசில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ ப்ரொக்கோலியும் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். அது ஈஸியாக கட் ஆச்சு அப்படின்னா ப்ரொக்கோலி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரொக்கோலியும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ப்ரொக்கோலி ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் பட்டர் கருகிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக அதில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கார்லிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கை கொஞ்சம் ஹாஃப் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு மீதி இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமேட்டு பாயில்டு கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாயில்டு கார்ன் தான் வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் தனியாக கார்ன் வாங்கினீங்க அப்படின்னா அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாயில் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங்க்கு சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, அப்புறம் தைம், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ இட்டாலியன் சீசனிங்ஸ் உங்கள்கிட்ட எது இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறமேட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெஜ்ஜீஸ் அண்ட் பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஸோ சாஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டரை இதில் போட்டுக்கலாம். அண்ட் அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதாவது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கோதுமை மாவு பட்டரில் கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் 1 கப் கோல்டு மில்க்கு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணுறப்போ விஸ்க் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் விஸ்க் பண்ணுறப்போ சீக்கிரம் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஆல்சோ கோல்டு மில்க்கை ஆட் பண்ணுறப்போ நமக்கு சீக்கிரம் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம விஸ்க் பண்ணுறதுக்கு லம்ப்ஸை எல்லாம் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லம்ப்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் க்ரீம் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் சாஸுக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆகிறப்போ சாஸ் திக்கன் ஆகிற மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான சீசனிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே பெப்பர் அண்ட் இட்டாலியன் சீசனிங்ஸ் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, தைம் இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற இட்டாலியன் சீசனிங் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம். பிகாஸ் சாஸ் ரொம்ப திக்கன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற டைம்லேயே நம்மளோட பாஸ்தா அண்ட் சாட்டட் வெஜிடபிள்ஸ் ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஹீட்லேயே இருக்கட்டும். ஸோ தட் எல்லாமே கம்பைன் ஆகும். ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் பாஸ்தா மேலே நான் கிரேட்டட் பார்மேசன் சீஸ் ஆட் பண்ணுறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். இன்னும் கொஞ்சம் சீஸி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கார்லிக் ப்ரெட்டோட சூப்பராக இருக்கும். கார்லிக் ப்ரெட் ஸ்ப்ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் பட்டர், அது கூட கார்லிக் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் அன்சால்ட்டட் பட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டபுள் சைடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கார்லிக் ப்ரெட்டும் ரெடி ஆயிடும்.
இந்த யம்மி ஹெல்த்தியான பாஸ்தா வந்து ஹாட்டா சர்வ் பண்ணுங்க. அது கூடவே கார்லிக் பிரெட் அண்ட் டாப்டு வித் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பார்மேசன் சீஸ். அப்படியே அமேசிங்கா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்ல இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ. பாய்.